மகா 23 வயசு மதிக்கத்தக்க ஒரு பொண்ணு. இவளுக்கு 4 வயசுல ஒரு பையன் இருக்கான். வீட்டில் இருந்த பொருட்கள் எல்லாமே தீர்ந்து போச்சு. சின்ன குழந்தை பசி தாங்க முடியாம அழுக ஆரம்பிச்சிட்டான். ஏதாவது வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி வெளியே கிளம்பி போறான். அந்த ரோட்ல இவளுக்கு தெரிஞ்ச ஒரு பாய் டீ கடை. நேரா மகா பாய் கடையில் பாய் கிட்ட போய், அண்ணே வீட்டில் இருக்க பொருள்லாம் தீர்ந்து போச்சுண்ணே, பசியில் பையன் ரொம்ப அழுகிறானே, கொஞ்சம் பணம் இருந்தால் கொடுங்கண்ணே, வேலை கிடச்சோன்னையும் அதில் வர வருமானத்தில் கடனை அடைச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். பாய் புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. மகா அப்படியே பாயை பார்க்குறா, பக்கத்தில் இருக்கிற பண்ணை பார்க்குறா. அண்ணே இந்த பண்ணில் 2 கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்கிறா. பாய் எடுத்துக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பண்ணை எடுத்து கொடுக்குறாரு. நன்றியோடு வாங்கிக்கிட்டு வேக வேகமாக நடந்து வரா. வந்துக்கிட்டு இருக்கும்போது தெரு ஓரத்தில் 4 நாய்க்குட்டிங்க பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்குங்க. ஏன் இப்படி கத்துதுங்க அப்படின்னு பார்க்குறா. நாய்க்குட்டிங்கெல்லாம் நிற்கிறதுக்கு பக்கத்தில் பெரிய நாய் ஒன்று செத்து கிடக்கு. அது அநேகமாக அந்த குட்டிங்களோட தாயாக தான் இருக்கணும். அவள் ஒரு தாய் தானே, அதனால புரியுது அந்த நாய்க்குட்டிங்கெல்லாம் பசியில் கத்திட்டு இருக்குங்கன்னு. குட்டிங்க கிட்ட போய் அவளை அறியாமல் கையில் வச்சிருந்த பண்ணை பிச்சு போடுறா, அதுங்களுக்கு பசி ஆரட்டமேன்னு. பசியில் கிடந்த குட்டிங்கெல்லாம் மாங்கு மாங்குன்னு அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்குதுங்க. கையில் இருக்க பண்ணெல்லாம் தீர்ந்துருச்சு. அப்போ தான் அவளுக்கு ஞாபகம் வருது, ஐயோ என் பிள்ளைக்குள்ள அந்த பண்ணு வாங்கிட்டு வந்தேன், இருக்கட்டும் இதுங்களும் குழந்தைங்க தானே அப்படின்னு தன்னை சமாதானப்படுத்திக்கிட்டு, இப்போ என்ன பண்ணுறது, ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு நடக்க ஆரம்பிக்கிறா. இந்த உலகத்தில் ஏழைங்கள்கிட்ட காசு இருக்காது, பொருள் இருக்காது, ஆனால் மனசு நிறையா ஈரம் இருக்கும். அதனால தான் அந்த நாய்க்குட்டிங்களுக்கு மகா தான் பிள்ளைக்கு வாங்கின பண்ணை கொடுத்துருக்கா. அவளுடைய நல்ல மனசுக்கு அவளுக்கும் அவன் பையனுக்கும் கண்டிப்பாக ஏதாவது கிடைக்கும். அந்த நம்பிக்கையோடு தான் அவள் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிருக்கா. மகாவினுடைய இரக்கம் மகா இரக்கம்.